அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். 2 நாட்களுக்கு முன்பு மழைக்காலத்தில் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமான ஒரு வீடியோ உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அந்த வீடியோ பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மழைக்காலத்தில் குழந்தைகளை கை சுத்தம், கால் சுத்தம், வாய் சுத்தம், இந்த 3 சுத்தங்களையும் வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தைகள் நோய் தொற்றாமல் பார்த்துக்கொள்ளலாம். கை சுத்தம் என்னவென்றால், நம்ம குழந்தைகள் வெளியில் சென்று வரும்போது கை கால்களை கழுவிவிட்டு வீட்டுக்குள்ளே அழைத்து செல்லலாம். கழிவறை சென்று வந்த பிறகு கைகளை கழுவிவிட்டு உணவு அருந்துவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நகங்களை அவ்வப்போது வெட்டி விடுங்கள். கால் சுத்தம் என்றால், வெளியில் சென்று வருவது கால் ஈரமாக இருந்தால் அதனால் குழந்தைகளுக்கு பூஞ்சை காளான் மற்றும் சேத்துப்புண் வரும். அதனால் கால்களை கழுவி விடுங்கள். காலணிகளையும் நன்றாக தண்ணீர் கழுவிட்டு வீட்டை வெளியே வைத்து விடுங்கள். வாய் சுத்தம் என்றால், குழந்தைகள் வெளியில் செல்லும் போது முடிந்த அளவுக்கு மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். மாஸ்க் அணிந்து கொண்டால் குழந்தைகளுக்கு சுவாச தொற்று வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். வாய் சுத்தத்தில் இன்னொன்று முக்கியமாக என்றால், வெளி உணவுகளை வாங்கி கொள்வதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நம் வீட்டில் அவ்வப்போது சமைத்து கொடுத்து படுத்துங்கள். ரெஃப்ரிஜரேட்டரின் உள்ளே இருந்து எந்த உணவுகளையும் கொடுத்து பழக்கப்படுத்த வேண்டாம். இந்த மழைக்காலம் சரியாகவர்கள். அடுத்து முக்கியமான வியாதி என்னவென்றால், டெங்கு காய்ச்சல் இந்த மழைக்காலத்தில் அதிகமாக வரும். கொசு உற்பத்தி தவிர்ப்பதை நமது வீட்டில் சுற்றி கொசு உருவாவை தடுக்க வேண்டும். அதேபோல நம் வீட்டில் முக்கியமாக கொசு வலை எடுத்துக் கொள்ளலாம். குழந்தைகள் படுப்பதற்கு முன்பு ரெப்பலன் கிரீம் தடவி படுக்க வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் நம் டெங்கு காய்ச்சல் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது, நமது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாக குழந்தைகளுக்கு முக்கியமான உணவுகளாக நம்ம டெய்லியும் ஒரு முட்டை கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அதனோடு சேர்த்து குழந்தைகளுக்கு வெஜிடபிள் சூப்ஸ் வைத்து வைக்கலாம். வெஜிடபிள் சூப் வைப்பது நமது அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமானது. நீங்கள் மதிய சாம்பாருக்கு வைக்கக்கூடிய காய்கறிகளை, வேக வைத்த காய்கறிகளை சிறிது மிளகு, மஞ்சள் தூள் போட்டு கொடுத்தவர்கள் குழந்தைகள் நன்றாக எடுத்துக்கொள்வார். காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகளும் அதனால வெஜிடபிள் சூப்பு எடுத்துக்கொள்வார்கள். முட்டை கொடுக்கலாம். அதோடு சேர்த்து தக்காளி சூப்பு, சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு கொடுக்கலாம். வேக வைத்த முளைக்கட்டிய பயிர்கள், சுண்டல் இது போன்று கொடுக்கலாம். இது கூட புரதச்சத்து கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகும். குழந்தைகளுக்கு கை சுத்தம், காய் சுத்தம், வாய் சுத்தத்தோடு அதிக புரதச்சத்து உணவுகள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகி இந்த மழைக்காலத்தில் நோய் கிருமிகள் தொற்றாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.